டயபெட்டிஸை 120 டேஸில் ரிவர்ஸில் கொண்டு வர முடியுமா? அது சாத்தியமா? HbA1c லெவல் வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டு, ஆனால் சுகரை வந்து இன்றைக்கி நம்ம ஒரு மாத்திரையோ மருந்தோ எடுத்து இன்றைக்கி நம்ம நார்மலாக கொண்டு வரோம் அப்படின்னோம்னா, அது வந்து உங்களுக்கு 400 500லாம் சுகர் இருக்குதுன்னா, அதை வந்து சடனாக அப்படியே கொஞ்சம் குறைச்சி கொண்டு வர்றதுக்கு பாகற்காய் பாதக்குளியல் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். மருதம்பட்டை சூரணம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. நாவல்பட்டை சூரணம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. பெட்டர். இது போக ஆலம் விழுது சூரணம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த 3 சூரணங்களுமே இன்றைக்கி உங்களுக்கு ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டயபெட்டிஸை 120 டேஸில் ரிவர்ஸில் கொண்டு வர முடியுமா? அது சாத்தியமா? நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனையில் 120 டேஸில் டயபெட்டிக்கை ரிவர்ஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் இதை வந்து பலனடைஞ்சிக்கிறாங்க. இந்த 120 டேஸில் ரிவர்ஸில் கொண்டு வர்றதுக்கு சில டிப்ஸு நம்மளுடைய பேஷண்ட்ஸ் வர்றவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த டிப்ஸை சில விஷயங்களை உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் 120 டேஸில் என்ன மாற்றம் கிடைக்குதுன்னு பாருங்கள். டயபெட்டிக்லேருந்து உங்களால் ரிவர்ஸ் வர முடியும். ரொம்ப நாளாக வந்து என்னோடய HbA1c 12 15 இருக்குதுங்க, ஆனால் அது குறைஞ்சி வரவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுடைய HbA1c மாதம் குறைவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். நம்மக்கிட்ட வரக்கூடியவங்களுக்கு நம்ம மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். உணவு முறை, லைஃப் ஸ்டைலு, மெடிசன்ஸ், சிகிச்சை, இந்த விஷயத்தை மட்டும் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் 120 நாள் சரியாக ஃபாலோ பண்ணால் அருமையாக உங்களுடைய டயபெட்டிஸை ரிவர்ஸ் கொண்டு வரலாம். நீங்கள் தான் இதை கொண்டு வர போகிறீங்க. முழுமையான ஒத்துழைப்பு நீங்கள் கொடுத்தா நாங்கள் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக அது சாத்தியம் அப்படின்றத இன்றைக்கி நிறைய பேருக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சுகர் வந்து 300 400 எல்லாம் இருக்குது. ஆனால் அதில் முக்கியமாக வந்து HbA1c தான் மெயினாக பார்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். HbA1c லெவல் வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டு, ஆனால் சுகரை வந்து இன்றைக்கி நம்ம ஒரு மாத்திரையோ மருந்தோ எடுத்து இன்றைக்கி நம்ம நார்மலாக கொண்டு வரோம் அப்படின்னோம்னா, அது வந்து நமக்கு நிறைய பின் விளைவுகளை, அதாவது மற்ற கிளை உறுப்புகளை பாதிப்படைய செய்யும். அப்புறம் அடுத்தடுத்து இன்னொரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்குள்ளே நோய்கள் வந்து பெருக தான் செய்யும். அந்த வகையில் வெறும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை மட்டும் நம்ம குறைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணக்கூடாது. அதனுடைய மூல காரணமான அந்த ஆர்கனையும் நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றதில் முயற்சி பண்ணி ஆகணும். ஆமாம், ஓகே. அதனால தான் அந்த வகையில் நம்ம வந்து சிகிச்சையும் அது வந்து சேர்த்து எடுத்துக்கிறது நல்லதுன்ட்டு நம்ம அதில் நம்ம கால் பாதத்தில் செய்யக்கூடிய பாதகுசா சிகிச்சையும் வந்து நம்ம மருத்துவர்கள் கொடுப்பாங்க. ஆமாம். இப்போ வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கால் பாதத்தை வாஷ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு 400 500லாம் சுகர் இருக்குதுன்னா, அதை வந்து சடனாக அப்படியே கொஞ்சம் குறைச்சி கொண்டு வர்றதுக்கு பாகற்காய் பாதக்குளியல் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். லாஸ்ட்டாக இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பாகற்காய் பாதக்குளியல்னு சொல்லிவிட்டு நம்ம சுவாசி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூட யூடியூப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். டீட்டெயிலாக வேணுங்கிறவங்க அந்த முழு வீடியோ போய் பார்க்கலாம். பாகற்காய் பாதக்குளியல். நம்ம நல்ல பாகற்காய் வந்து மிதிர் பாகற்காய் ஒரு 1/2 கிலோ வாங்கி அதை 2ஆக பிரித்து 1/4 கிலோ சாலட்டாகவும் 1/4 கிலோ ஜூஸாகவும் ரெடி பண்ணி நம்ம சுடுதண்ணி நல்லா வெதுன்னு சுடுதண்ணி வச்சு 1/4 பாதம் தாங்குகிற அளவுக்கு அந்த சுடுதண்ணி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு தண்ணியில் இந்த பாகற்காய் ஜூஸையும் சாலட்டையும் போட்டு காலை வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னம்னா, இந்த நம்ம வந்து 1/4 பாதத்தில் சிகிச்சை கொடுத்து தான் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களுக்கும் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனையில். இது எப்படி சாத்தியன்றதுக்கு இது ஒன்றே உங்களுக்கு ப்ரூஃபாக இருக்கும். நீங்கள் 1/4 பாதத்தில் பாகற்காய் பாதக்குளியல் பண்ணப்படும் பொழுது உங்களுடைய நாக்குக்கு இந்த கசப்பு சுவை வரும். அப்போ இந்த நாக்குக்கு எப்படி இந்த கசப்பு சுவை வந்தது? அப்போனா இதுக்கும் நம்மளுடைய 1/4 பாதத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்படியே ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துலேயே தொண்டையெல்லாம் வந்து அப்படியே இந்த கசப்பு சுவை மேலே ஏறினதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஐயோ தொண்டை கசக்குதுங்க அப்படின்னு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு 1/4 பாதத்தில் வைக்கிறதே சல்லுன்னு மேலே ஏறும். இது மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னம்னா, இது ஒவ்வொரு நபர்களுக்கும் மாறுபடும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு 160 200க்குள்ளே இருக்குது சுகர்னா, ஒரு 20 நிமிஷத்தில் 1/2 மணி நேரத்தில் கசப்பு சுவை வந்துடும். சுகரே இல்லாத ஒரு பெர்சன் அப்படின்னம்னா அவருக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த கசப்பு சுவை வந்துடும். இதுவே வந்து 400 500லாம் இருக்குது அப்படின்னம்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் அந்த கசப்பு சுவை வர்றதுக்கு. அது வரைக்கும் அப்படியே வந்து அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் காலில் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை.
இது ரொம்ப ஹெவியாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்பவும் கிரானிக்காக இருக்கிறவங்களுக்கு, ஹெச்பிஏ1சி ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாகற்காய் பாதக்குழியில் முதல்ல பண்ணுங்கள். இது எவ்வளவு நாள் பண்ணணும், எத்தனை வேலை பண்ணணும், எல்லாரும் பண்ணலாமா அப்படின்னம்னா எல்லா பேரும் தாராளமாக பண்ணலாம். இது நான் சொல்கிறதெல்லாம் டைப் 1 இருந்தாலும் டைப் 2 இருந்தாலும் பண்ணலாம். ஆனால் டைப் 1க்கு நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் என்ன இன்சுலின் போட்டுக்கிருக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் வந்து உடனே நிப்பாட்டக்கூடாது. இதில் நீங்கள் பண்ண உங்களுக்கு குறைய மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் நீங்கள் படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வர்றது தான் ரொம்ப நல்லது. ஆமாம், ஏன்னா அது வந்து நான் இன்சுலின் வந்து சுத்தமாக சுரக்காத ஒரு நிலை அது, சரிங்களா? ஆமாம். அப்போ அதே வந்து டைப் 2 அப்படின்னம்னா தாராளமாக இதை நீங்கள் பண்ண குறையும் பொழுது உங்களுடைய மெடிசன்ஸில் இருக்கக்கூடிய டோசேஜை குறைச்சிக்கிட்டே வரலாம். ஒரு 500 mg சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 250 mg அப்படின்னு படிப்படியாக வந்து நீங்கள் வந்து குறைச்சிட்டு வரலாம். அதுவும் மருத்துவரோட ஆலோசனை பேரில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ ஒரு வாரம், ஒரு 10 நாள், 15 நாள் அப்படின்னு உங்களுடைய நோயின் தீவிரத்திற்கு ஏற்ப ரெகுலர் பண்ணிக்கலாம் இந்த பாகற்காய் பாதக்குழியில். அதுக்கப்புறம் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ பண்ணிட்டால் கூட போதும், அவ்வளோதான். அதாவது நல்லா கொஞ்சம் இறங்கி கொண்டு வருவதற்காக தான் இது வந்து பெர்மனன்ட் ரெக்கவர் கிடையாது. பாகற்காய் பாதக்குழியல் ஹையாக இருக்கிறத ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஒன்று. அடுத்து சில விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ரிவர்ஸ் ஆயிடுவீங்க. அந்த ரிவர்ஸ் ஆகிறத உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதற்கு சில டிப்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு தேவையான விஷயம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதுவுமே நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் அவர்களுடைய நூல்களில் குறிப்பிட்டிருந்த விஷயம். இதை எடுத்து தான் இப்போ நம்மளுடைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டு. 120 டேஸில் ரிவர்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து மாறிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய டிப்ஸுகள் கொடுப்போம். அதில் ஒரு டிப்ஸை இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து தேவையான விஷயம் மருதம்பட்டை சூரணம். மருதம்பட்டை சூரணம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதோட அளவு முறைகளை சொல்கிறேன், எடுத்துக்கலாம். மருதம்பட்டை சூரணம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. நாவல்பட்டை சூரணம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க, பெட்டர். இது போக ஆலம் விழுது சூரணம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த 3 சூரணங்களுமே இன்றைக்கி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில், சித்தா ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்ஸில் இன்றைக்கி வந்து கிடைக்கும். ஆமாம், அதனால் ஆலம் விழுது சூரணம் 3 தாங்க. ஆமாம், மருதம்பட்டை, ஆலம் விழுது, நாவல்பட்டை. ஓகேங்களா? இதோட சூரணத்தை எடுத்துங்க. இந்த சூரணத்தை 50 கிராம் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. ஒரு 1 லிட்டர் தண்ணியில் நல்லா இதிலிருந்து ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ, அதுவும் தேவைக்கேற்ற மாதிரி தான். இப்போ நீங்கள் டீ சாப்பிட்றீங்கன்னா சொல்லுவீங்கல்ல, ஸ்ட்ராங்காக வேணும் இல்லை லைட்டாக வேணும் அப்படின்னு, அது மாதிரி வச்சுங்களேன். ஃபஸ்ட் நாள் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்தால் அடுத்து நீங்கள் 3 ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ 2 ஸ்பூன் போட்டு 1 லிட்டர் தண்ணியில் 2 ஸ்பூனை போட்டதை நல்லா கொதிக்க விடணும். கொதித்து அதோட எசன்ஸ் நல்லா இறங்கிடணும். 1/2 லிட்டராக சுண்ட வச்சிடணும். 1க்கு பாதியாக தண்ணியை சுண்ட வச்சிடணும். அவ்வளோதாங்க. அப்போ 1 லிட்டர் 1/2 லிட்டர் ஆகிடுச்சா, இதை எடுத்து நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் வச்சுக்கிட்டு இதை காலை, மதியம், மாலை, இரவுன்னு 4 வேளைக்கு எடுக்கலாம். அல்லது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் தண்ணி குடிக்கப்படும் பொழுது இதிலேருந்து ஒரு 2 மடக்கு சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னோம்னா சூப்பருங்க. ஆமாம், அப்போ காலையிலேருந்து தண்ணி குடிக்கிறப்ப இதை எடுத்துக்கலாம். இதில் மேக்ஸிமம் இனிப்பு சேர்க்கக்கூடாது. ஆமாம், இனிப்பு இல்லாமல் டைரெக்டாக எடுத்தால் ரொம்ப நல்லது. டைரெக்டாக தான் எடுக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் அந்த தோற்பு தன்மை அது மாதிரி இருக்கும். டைரெக்டாக தான் எடுக்கணும். அதனால தான் அளவு கம்மியாக சாப்பிட்டாலே போதும். ஒரு 1/4 டம்ளர் அப்பப்போ தேவைப்படும் பொழுது அப்படியே சிப் பண்ணி சாப்பிடணும். அவ்வளோதான். கடன்னு குடிக்கக்கூடாது. சிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். ஒரே வாரத்தில் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு 15 நாளில் இன்னும் நல்லா, 30 நாளில் இன்னும் நல்லா ஃபீல் பண்ண முடியும். 1 மந்த்தில் நீங்கள் போய் ஒரு ஹெச்பிஏ1சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் 1 பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்குங்க. இதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னோம்னா, டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா 120 டேஸில் உங்களுடைய ஹெச்பிஏ1சி சூப்பராக ரிவர்ஸ் ஆகிருக்கும். 10, 12 இருந்துச்சுன்னா உங்களுக்கு 6 to 7க்குள்ளே கொண்டு வந்து விட்ருங்க. அவ்வளோ அற்புதமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய மக்களுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுபோல் உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இது மாதிரி டயபெட்டிஸ் இருக்குது, நிறைய மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், குறையவே மாட்டேங்குது, கட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்குது, ஹெச்பிஏ1சியை மட்டும் என்னால் குறைச்சி கொண்டு முடியலைன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவர்களையும் ஆரோக்கியமடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.